எல்லாருக்கும் வணக்கம். February 14 வேலண்டைன்ஸ் டே. இங்க வந்து லவ்வர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இல்லையான்னு தெரியாது. லவ்வர்ஸ் எல்லாம் February 14 வெயிட் பண்ணுவாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனா கலாச்சாரத்தை காப்பாற்ற போறேன்னு ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கும், ஆர்எஸ்எஸ். அவங்க தான் இந்த டயத்துல பீக் ஆக்டிவா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எப்படா வேலண்டைன்ஸ் டே வரும்னு அப்படியே துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா கலாச்சாரத்தை காப்பாற்றணும்ல. இவங்க தான் கலாச்சாரத்தை காப்பாத்தி நொட்டுறாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க February 14 அன்னைக்கு. ஸோ இவங்களை வந்து திருத்த முடியாது. இவங்க வந்து இந்த February 14க்கு பிடிக்க முடியாது. கலாச்சாரத்தை காப்பாற்றுறன்னு பேர்ல ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு டெரர் ஆர்கனைசேஷன், லீகலைஸ் டெரர் ஆர்கனைசேஷன் தான் ஆர்எஸ்எஸ். அவங்க வந்து பிஜேபி வந்து ஃப்ரீயாவே விட்டுட்டாங்க. ஏன்னா பிஜேபியோட பாலிடிக்ஸ் ஃபுல்லா அவங்கள வச்சுதான் நடக்குது. ஸோ ஆர்எஸ்எஸ் வந்து இங்க ஸ்லோவா கம்மி ஆகணும்னா இதுக்கு இப்ப ரீசெண்டா நடந்த தீபக் கேஸ். ये बाबा नाम हटाओ आप, या तो बाबा बन जाओ। मेरा नाम मोहम्मद दीपक है भाई। मोहम्मद दीपक है आपका नाम। ये तुम्हारी पहचानी क्या? முகமது தீபக்னு எப்படி ஒரு முஸ்லீம் கடைக்காரர்களுக்கு வந்து அவர் வந்து துணிஞ்சு நின்றாரோ அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் அந்த மாதிரி தப்பா ஏதாவது பண்ணாங்கன்னா நீங்களும் ஆர்எஸ்எஸ்க்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ராங்கா நின்ட்டீங்கன்னா இங்க வந்து ஒரு முஸ்லீம் நின்றாதான் இங்க பிரச்சனையா பார்ப்பாங்க, ஒரு கிறிஸ்டியன் நின்றாதான் அவங்க வந்து பிரச்சனை பண்ண முடியும்னு பார்ப்பாங்க. பட் ஒரு ஹிந்து நின்ட்டாங்கன்னா அவங்க வந்து அங்க பிரச்சனை பண்ணவே முடியாது. ஒரு ஹிந்துவா உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பண்ற தப்புன்னு தோணுச்சுன்னா, உங்க சுய அறிவு இருந்துச்சுன்னா, ஆர்எஸ்எஸ் பண்றதுலாம் தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு தீபக் மாதிரியே எதிர்த்து நில்லுங்க. நீங்க வந்து என்கிட்ட கேட்கலாம், நீ வீடியோல பேசிட்டு போயிடுறிய, நீ எல்லாம் கேட்டிருக்கியான்னு. எனக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் அவ்வளோ பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு ரியல் லைஃப்ல. இங்க ஆர்எஸ்எஸ்க்கு அகேன்ஸ்டா ஹிந்துஸ் நிக்கிறதுலாம் பெரிய விஷயம். ஹிந்துஸ் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு அகேன்ஸ்டா நிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தீபக் மாதிரியே பல 100 தீபக் நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஸ்லோவா கட் ஆயிரும். ஸோ ஆர்எஸ்எஸ் அமைப்பை கட் பண்ணணும்னா தீபக் மாதிரியா பல 100 தீபக் வந்துகிட்டே இருக்கணும். ஸோ இதை புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. வரட்டா.